கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பாடலில் பாடினது போல இந்த அற்ப ஜீவியத்தை தேவனுக்காக சமர்ப்பிக்கிற ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். அதை தான் தேவன் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். இந்த சங்கீதத்தில், இந்த 45ஆம் சங்கீதத்தை நாம் அநேக விதங்களில் தியானித்திருக்கிறோம். இதில் பார்க்கும்போது மன விருப்பத்தின்படி எப்படி செய்தருளுவார், அந்த ராஜாவுடைய வல்லமை எப்படிப்பட்டது, அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது, விரைவாக எழுதுகிறோடைய எழுத்தாணி என்று சொல்லி அந்த எழுத்தாணியை குறித்தெல்லாம் தியானித்திருக்கிறோம். அந்த எழுத்தை குறித்தெல்லாம் தியானித்திருக்கிறோம். இப்படி அநேக காரியங்கள் தியானித்திருக்கிறோம். பிற்பாடு நாம் பின்பகுதியிலே ராஜகுமாரத்தியை குறித்து தியானித்திருக்கிறோம். அவங்க ராஜகுமாரத்தி என்றால் யார் என்று சொல்லி தியானித்திருக்கிறோம். இந்த நாளிலே தேவன் கொடுத்த இந்த செய்தியின் தலைப்பு என்னென்னா ராஜகுமாரத்தி. அன்றைக்கு அப்போ தியானித்த காரியம் வேறு, ஆனால் இன்றைக்கு தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது வித்தியாசமானது. அதனால அதற்கு ஆதாரமாக சங்கீதம் 45:13 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை பொருந்தினவள் என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவளுடைய உடை பொற்சரிகையாக இருக்கிறது என்றும் வாசிக்கிறோம். உள்ளான பூரண மகிமை அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உள்ளே எப்படி இருக்குமா? ஒரு மகிமை இருக்கும். ஒரு மகிமை அவர்களை அறியாமல் உள்ள என்ன பண்ணும், எப்போதும் ஒளிர்த்து கொண்டே இருக்கும், எப்போதும் ஒளிர்ந்து கொண்டே இருக்கும். அதுதான் என்னது, ராஜகுமாரத்தியுடைய குவாலிட்டி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. சாப்பிட்டாங்க சாப்பிடல, எப்படி இருப்பாங்க? ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. இருக்குது இல்லை எப்படி தான் இருப்பாங்க? எப்பயும் சந்தோஷமாக இருப்பாங்க. நிறைய வச்சுட்டு சந்தோஷமாக இருக்கிறது வேறு, ஒன்றுமே இல்லாத அப்பயும் சந்தோஷமாக இருக்கிறது வேறு. அவர்களை கர்த்தர் எப்படி வைக்கிறார்? ராஜகுமாரத்தியாக வைக்கிறார். இந்த ராஜகுமாரத்தி ஆகணும்னா முதல்ல என்னவா இருக்கணும்? குமாரத்தியாக மாறணும். குமாரத்தியாக இருந்தால் தான் அப்புறம் நம்ம ராஜகுமாரத்தியாக இல்லையான்னு டிசைட் பண்ணவே முடியும். ஏன்னா பைபிள் எடுத்து வாசிங்கன்னா பழைய ஏற்பாட்டில் குமாரத்திகளுக்கு இம்பார்ட்டன்ஸே கிடையாது. பைபிளில் படிச்சிங்கன்னா ஆண் வாரிசோட பேர் தான் எழுதியிருப்பாங்க. பெண் பிள்ளைகளோட பேர் ரொம்ப எழுதப்பட்டே இருக்காது. ரேர் கேசஸில் தான் பெண் பிள்ளைகளோட பேர் இந்த குமாரத்தி, இவருடைய குமாரத்தி என்று மென்ஷன் ஆகிருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆட்கள் மட்டும்தான் பெண்கள். ஏனென்றால் அப்போவே என்ன தெரியுமா, ஏவாள் பாவம் செய்தாள். அதனால் ஏவாளை ஒதுக்கி வச்சிருங்க. ஷீ இஸ் நாட் ஃபிட் ஃபார் த ஜாப் அப்படின்னு ஒதுக்கி வச்சிட்டாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆதியில் என்ன இருந்தது? ஒரு புறத்தில் மேல் சாவனிசம் என்று சொல்லப்படுகிற ஆணாதிக்கம் அதிகமாக இருந்தது. அவங்க சொல்கிறது தான் சட்டம். பெண்கள் சீக்கிரம் வெளியே வர முடியாது, பெண்கள் எதை குறித்தும் பேசக்கூடாது, பெண்கள்லாம் அமைதியாக இருக்கணும். இதுதான் அந்த நாளில் இருந்த ஒரு சட்ட திட்டங்களாய் காணப்பட்டது. அது இன்றைக்கும் எங்கே இருக்குது? நிறைய இடங்களில் இருக்குது, நிறைய வீடுகளில் இருக்குது, என் ஆவிக்குரியவர்களோட வீடுகளில் கூட இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இங்கே பார்க்கிறோம், இந்த மேல் சாவனிசம் என்று சொல்லப்பட்ட இந்த காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? உடைத்து போட்டார் என்று பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் சொல்லும்போது ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாரையும் சமமாக்கிட்டார். அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக, அவருடைய ராஜாசனத்துக்கு முன்பாக எல்லாரையும் ஒன்றாக்கிட்டார். முதல்ல குமாரத்தி அப்படின்னா அவங்க பேரே இருக்காது, அவங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனே இருக்காது. ஆரம்ப காலத்தில் அப்படி இருந்தது. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாம் மாறி போச்சு. அப்போ மேல் சாவனசம் இருந்தது, அப்போ ஆணாதிகம். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் பெண்கள் சொல்கிறது தான் நடக்கும். நடக்கிறது நல்லது தான். சில பெண்கள் கொடுக்குற ஆலோசனைகள் நல்லதாக தான் இருக்கும், கெடுதலாக சிலர் தான் எதையாவது இடக்கூடமாக சொல்லுவாங்க. ஆனால் சில வீடுகளில் ஆவிக்குரிய பெண்கள் கொடுக்குற ஆலோசனைகள் சில வேளைகளில் நமக்கு எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் ஆபிரகாம் சாராள் சொல்லை கேட்டு தான் ஆகாரை திருமணம் செய்தார். ஆண்டவர்கிட்ட போய் கேட்கல, எனக்கு பிள்ளை இல்லை, நீ என்ன பண்ண, என் வேலைக்காரியை கல்யாணம் பண்ணியாவது உனக்கு பிள்ளை பிறக்கட்டும்னு சொன்னார். இவர் என்ன பண்ணியிருக்கணும்? எல்லாத்துக்கும் போய் ஆண்டவரை கேட்குறவர்
ஆண்டவரை கேட்டுக்கணுமா இல்லையா? இவர் என்ன பண்ணார்? சாராள் என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சாங்க. ஸோ என்ன செய்தார்? ஆகாரை திருமணம் செய்தார். இப்போ ஆகாரால் ஒரே பிரச்சனை. ஈசாக்கு பிறந்ததுக்கு அப்புறமும், சாராளுக்கு பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறமும் ஆகாராலே போராட்டம். ஆகாராலே ஈசாக்குக்கும் போராட்டம், சாராளுக்கும் போராட்டம். இப்போ சாராள் சொல்கிறாங்க அவளை அனுப்புன்றாங்க. உடனே ஆண்டவர்கிட்ட போய் இப்போ தான் விண்ணப்பம் மாட்டார். ஆண்டவரே, ஆண்டவர் சொல்கிறார், முதல்ல நீ ஒய்ஃப் பழிச்சு தானே கேட்டேன், இப்பயும் அதே கேடு. அந்த அம்மா அனுப்ப சொன்னாங்களா, அனுப்பி விட்டுருன்ட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில நேரம் யார் பேச்சை கேட்குறோமோ அவங்க சொல்கிறது தான் கேட்க முடியும் முடிவு வரைக்கும். அப்படி தான் ஆண்டவர் வச்சுருவார். இப்போயும் அந்த அம்மா சொல்கிறத கேட்டு வேறு வழி இல்லாமல் ஆகாரே ஒரு துருத்தி தண்ணியும் கொஞ்சம் அப்பத்தையும் கொடுத்து அனுப்பி விட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த நாளில் பார்க்குறோம், அந்த நாளில் அப்படி இருந்தது ஆணாதிக்கம். இன்றைக்கி என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ என்னென்னா, பெண்களுடைய பெயர்கள் தான் பிள்ளையுடைய பெயருக்கு முன்னாடி போடப்படுகிறது. என்ன கேட்குறாங்க? அம்மா பேர் போட்டு தான் ஆதார் கார்டு எழுதுகிறாங்க. ஐடி கார்டெலாம் இப்போ எப்படி கொடுக்குறாங்க? அம்மா பேர் என்ன? ஏன்னா மாறிடுமா அப்பா பேர், அம்மா பேர்னால் அதே தான் இருக்குமா, அதனால் அம்மா பேரை தான் கேட்குறாங்க. முந்தி இருந்த சாவனிசம் என்ன ஆகிடுச்சு? இப்போது ஃபீமேல் சாவனிசமாக மாறிடுச்சு. யார் பெண்கள் எல்லாம் சொல்கிறாங்களோ அதான் வீடுகளில் நடக்கிறது மாத்திரமல்ல, அதிகாரங்கள் எல்லாம் அவங்க கையில் கொடுக்கப்படுகிறது. இதுவும் அழிவுக்கே. வண்டி ஓட்டுறவங்கள பார்த்தீங்கன்னா, ஆண்கள் ஓட்டினா நம்ம அமைதியாக ஓட்டிடுவாங்க. பெண்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா சும்மா ஸ்பீடை எடுத்து அந்த காருக்கு முன்னாடி அவங்க நிற்கும் போது பயமாக இருக்கும். இடிச்சிட்டாங்கனாலும் அவங்களுக்கு தான் சப்போர்ட்டு. தப்பு பண்ணி அவங்களே நடுவில் வந்து விழுந்தாலும் சப்போர்ட் யாருக்கு தான்? பெண்களுக்கு தான். ஐயோ பிள்ளை அந்த லேடி மேலே ஏற்றிட்டாங்க பார், உடனே என்ன செய்வாங்க? அவங்களுக்கு தான் சப்போர்ட். காரணம், உலகம் போய்கொண்டிருக்கிற காரியங்கள் அப்படி இருக்கிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லி கொடுக்குறது? 2 பேரும் ஈக்குவல்னு சொல்லி கொடுக்குது. அன்னைக்கு ஆண்கள் பெரியவர்களாக இருந்தாலும் மதிக்கப்பட்டாலும், ஆலயத்துக்குள்ளே போகிறதுக்கு பெண்களுக்கு இடமே இல்லைன்னு சொல்லப்பட்டாலும், குமாரத்திகளோட பெயரே எப்படி ஐடென்டி கார்டில் இல்லாமல் போனாலும், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டில் தேவன் என்ன செய்தார்? எல்லாரையும் சமமாக்கினார். அவரோட ரத்தத்தினாலே நம்ம எப்படி இருக்கிறோம்? எல்லாரும் சமமாக இருக்கிறோம். அப்போ இங்கே பார்க்குறோம். அப்போனா இந்த மெசேஜ் குமாரத்திகளுக்கு மட்டுமானா இல்லை. பைபிளில் வாசிக்கும் போது குமாரத்திகள்னு பழைய ஏற்பாட்டில் 2 பேர் தான் மென்ஷன் ஆகிருக்கு. 2 பேரோட பேர் பார்த்திங்கன்னா மில்காள், சாராள். நாகாருடைய மனைவி மில்காள், ஆபிரகாமுடைய மனைவி சாராள். 2 பேர் பேரும் தான் அவங்க அப்பா அம்மா பேரை சொல்லி எழுதப்பட்டிருக்கு. மற்றவங்க பெண்கள் பேர் ரெக்கார்டில் ரெஜிஸ்டரில் இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நடுவில் வந்து பெண்களோட பெயர்கள் எழுதப்பட்டதை வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதே போல் பழைய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா பெண்கள் பேசக்கூடாது. புதிய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா பெண்கள் பேசக்கூடாதுன்னு பவுல் எழுதியிருப்பார். பெண்கள் சபைகளிலே பேசுகிறதுக்கு நான் உத்தரவு கொடுக்கறது இல்லை அப்படின்னு எழுதியிருப்பார். நிறைய பேர் இதை வச்சு என்ன செய்வாங்கன்னா, பெண்கள் செய்தி கொடுக்கக்கூடாது, பெண்கள் வெளியே போய் சத்தியத்தை சொல்லக்கூடாது. கழுதையை வச்சு ஆண்டவர் சத்தியம் சொல்ல வச்சார். யாரை வச்சு? கழுதையை வச்சு சொல்ல வச்சார். காக்காவை வச்சு சொல்ல வைக்கிறார். எதை வச்சு சத்தியம் சொல்லி கொடுக்குறாரு? காக்காவை சொல்கிறார் ஆண்டவர், காகங்களை கவனித்து பாருங்கள்னு சொல்கிறார். அது சொல்லி கொடுக்குது. வானங்கள் சத்தியத்தை சொல்லி கொடுக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சேவல் சத்தியத்தை சொல்லி கொடுத்தது ஒரு பெரிய அப்போஸ்தலனுக்கு. அது 2 தரம் கூவி அவனுக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்தது. மிருகங்களும் பறவைகளுமே சத்தியத்தை அறிவிக்கும் போது ஏன் பெண்கள் சொல்லக்கூடாது? பவுல் எழுதின அர்த்தம் அது இல்லை. அது நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக பிப்ளிக்கலாக பார்க்கும்போது கொரிந்து சபையில் என்ன செய்வாங்களாம், இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே நடுவில் டவுட் கேட்பாங்களாம். எழுந்திருச்சு இது என்ன? அது பெண்களுக்கு அது ஒரு சுபாவம். ஏன்னா அப்போ தான் சபையில் வந்து உட்கார்றாங்க. டவுட் வந்தால் நேரம் எழுந்திரிச்சு நின்று அங்கே சத்தம் போடுவாங்களாம். அப்போ தான் அவர் சொன்னார், பெண்கள் சபையில் பேசாதீங்க, அமைதியாக உட்காந்துருங்க. உங்களுக்கு டவுட் இருந்தால் வீட்டில் போய் உங்கள் கணவர்கிட்ட கேளுங்கன்னு சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு எவிடன்ஸ் என்னென்னா, 2 பேர் அன்றைக்கே ஆணும் பெண்ணும் ஊழியம் செய்ததை வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக்கில்லாவும் பிரிசில்லாவும் என்ன செய்தார்கள்? ஊழியம் செய்தார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த ஆக்கில்லா பிரிசில்லாவில் ஆக்கில்லாவை விட பிரிசில்லா ரொம்ப நல்லா மெசேஜ் கொடுப்பாங்களாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவ்வளோ நல்ல ஸ்காலர்லியாக பேசுவாங்களாம்.
அதனால தான் அவங்க 2 பேர் ஊழியங்களிலே அந்த ஊழியத்தின் சரித்திரம் பேக்ரவுண்ட்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தா தெரியும். கர்த்தர் அவங்க 2 பேரையும் கொண்டு போய் செய்தார், ஊழியம் செய்ய வைத்தார். சபையே பெண்கள் நடத்தக்கூடாதுன்னாரு. எங்கள் ஆலிஸ் ஆண்டி நடத்தும்போது நிறைய சபை நடத்துகிற பாஸ்டர்ஸ் வந்து எங்கள் ஆண்டிகிட்ட சண்டை போடுவாங்க. ஒரு பொம்பளை சபையை நடத்துகிறதா? நேராக கேட்பாங்க, ஒரு பொம்பளை நடத்துகிறதா? அவங்களுடைய காசை போட்டு அவங்களுடைய கஷ்டத்தை வைத்து எப்படியாவது 10 ஆத்மாவது சபைக்கு வந்து எப்படியாவது பரலோக ராஜ்யம் போகக்கூடாதான்னு கஷ்டப்பட்டு ஊழியம் ஒரு பொம்பளை ஊழியம் செய்யலாமா? கண்ணு தெரியாமல் நடத்தினார் ஆண்டவர். ஹார்ட் பேஷண்ட்டு, எல்லாஸ்ட் ஹார்ட்டு. யார் வந்திருக்காங்க யார் போகிறாங்கன்னே தெரியாது. ஆனால் எப்படி பேசினாங்க? தீர்க்க தரிசன வார்த்தைகளாலே கர்த்தர் பேசினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ என்ன நடக்கிறது? அன்றைக்கு பெபேயாள் வீட்டில் சபை நடந்தது. நிறைய பேர் பைபிளை படிக்கிறது இல்லை, பாதி படிக்கிறது, மீதியை விட்டுறது. இவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்துக்கிறது, பிடிக்காதெல்லாம் விட்டுறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ குமாரத்தி அங்கேருந்து இங்கே வந்துட்டோம், நம்ம எங்கேயோ வந்துட்டோம், எதுக்கோ போய் எதுக்கோ வந்துட்டோம். இப்போ குமாரத்தி அப்படின்னா ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருந்தது. அவங்களுக்கு சொத்தில் கூட பங்கு கிடையாது. மோசேயின் நாட்களில் தான் 4 பேர் என்ன செய்தார்கள்? வந்து சொத்தில் பங்கு கேட்டு, அதான் ஃபஸ்ட் அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம். சொத்தில் ஏன்னா அவங்களுக்கு ஆண் பிள்ளை வரிசை இல்லை. அதனால் இவங்க 4 பேருக்கு அவங்க அப்பாவோட சொத்தை என்ன செய்தார்கள்? பங்கு போட்டு கொடுத்ததாக வேதம் சொல்லுகிறது. இது வரைக்கும் பங்கு கிடையாது பெண்களுக்கு. இப்போ நமக்கு சட்டம் வந்துருச்சு. யார் வீட்டிலலாம் அப்பா இருக்காங்களோ ரொம்ப சந்தோஷம். அப்பா சொத்து, அண்ணன் இருந்தாலும் தம்பி இருந்தாலும் நமக்கும் பங்கு இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொத்து. அது ஒரு பெரிய கிருபை. இது அன்றைக்கே பைபிளில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இங்கே நான் வேதத்தில் பார்க்கும்போது இந்த குமாரத்தி எப்பொழுது ராஜகுமாரத்தியாய் மாற முடியும்? வெறும் குமாரத்தியாக இருந்தால் ஆசீர்வாதம் கிடையாது. பிள்ளைன்னு சொன்னால் சந்தோஷம்தான். அது எப்படி இருக்கணும்? இளவரசியாக இருக்கணும். அப்போ தான் ஆசீர்வாதம், அப்போ தான் அதிகாரம். அப்போ நம்மெல்லாம் எப்படி இருக்கணும்? வெறும் மகளா குமாரத்தியா இருந்தால் பத்தாது ஆவிக்குரிய வாழ்க்கையில். அதனால தான் இந்த சங்கீதத்தில் ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கிறார், ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை, உள்ளான பூரண மகிமை. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இன்றைக்கு நம்மை ராஜகுமாரத்தியாய் தேவன் வைக்கிறார். அவர் ஆத்ம மணவாளர், நம்மை மணவாட்டியாய் மாற்றியிருக்கிறார். எல்லாருமே மணவாட்டி தான். ஆண்களாக இருந்தாலும் பெண்கள் எல்லாரும் எப்படி தான் சபை அழைக்கப்படுகிறது? சபை மணவாட்டி. அப்போ மணவாட்டி ஸ்தானத்துக்கு நான் ரெடி ஆகணும்னா எனக்கு என்ன இருக்கணும்? உள்ளான பூரண மகிமை, உள்ளான ஒரு அபிஷேகம், உள்ளான தேவ வல்லமை, உள்ளான பரிசுத்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ராஜகுமாரத்தை ஆகவே முடியாது. ராஜகுமாரத்தியோட குவாலிட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் என்ன செய்வார்களாம்? கலராக ட்ரெஸ் போட்டாங்க, மல்டி கலர் ட்ரெஸ் போட்டாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? யோசேப்பு மாதிரி நல்ல மல்டி கலர் ஆடைகளை அணிந்தார்கள் என்று பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த அதெல்லாம் இப்போ வசனத்தை சொன்ன டைம் ஆயிரும். அப்போ அவர்கள் எப்படி இருந்தார்கள்? வாழ்க்கையில் அவர்களுடைய உடை எப்படி இருந்தது? மிடுக்காக இருந்தது. அவர்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் வித்தியாசமாக இருந்தது. அவங்களோட பேச்சு வித்தியாசமாக இருந்தது. அவங்க போடுற செருப்பு கூட வித்தியாசமாக இருந்தது. உன்னத பாட்டில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உன்னத பாட்டின் புஸ்தகம், உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அந்த முதல் பகுதியை மாத்திர வாசிக்கலாம். பாதரட்சைகள் இட்ட உன் பாதங்கள் எப்படி இருக்கிறது? அழகா இருக்கிறது. அவங்களோட செருப்பு ஸ்பெஷல். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். அந்த பாதங்கள் எப்படி இருக்கு? பாதங்களே அழகா இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ ராஜகுமாரத்தியோட குவாலிட்டி என்ன? அவங்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலிருந்து உச்சந்தலைந்து, ஏன்னா வேதம் சொல்லுகிறது அவர் ராஜகுமாரத்திக்கு தன்னுடைய கிரீடத்தை வைக்கிறார், அவர்களையே கிரீடமாகவும் மாற்றுகிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் இங்கே எழுதியிருக்கும். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எல்லாருக்கும் தெரியும். அவர் என்ன செய்கிறார்? அவர் கைகளில் அவர் என்ன செய்கிறாரா? அலங்காரமான கிரீடமாக வைக்கிறார். நம்மளை கிரீடமாக வைக்கிறார், நமக்கும் கிரீடம் வைக்கிறார்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பெண்களுக்கு மாத்திரம் சொல்ல, ஆவிக்குரிய ஒவ்வொரு பரிசுத்தவானையும் கர்த்தர் அவருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமாய் வைத்திருக்கிறார். அவர்களுக்கு அலங்காரமான கிரீடத்தையும் வைப்பார். ஒரு நாள் வருகிறது, அவரவர் செய்த கிரியைக்கான பலன் அவரோடு வருகிறது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரீடம் வைப்பார். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. நானும் ஊழியம் செய்தேன்னு சொன்னவங்களுக்கும் கஷ்டத்துலேயும் போராட்டத்துலேயும் அழுகையிலையும் ஊழியம் செய்தேன்றவங்களும் வித்தியாசம் இருக்கும். கோமதியம்மா சாட்சி சொன்னாங்க, நடக்க முடியாமல் இருந்த 2 மாடி ஏறி எப்படியாவது சத்தியத்தை சொல்லணும். போன வாரம் மெரியாம்ஸ்ட சொன்னாங்க, அந்த ட்ரெயினில் ஏறி எப்படியாவது சத்தியத்தை சொல்லணும், எப்படியாவது சத்தியத்தை சொல்லணும், எப்படியாவது சத்தியத்தை அறிவித்து ஆத்துமாக்களை தேவனுக்கு நேராய் நடத்துகிறது ஒரு அழகான ஊழியம். அவர்களுடைய கால்கள் எப்படி இருக்கிறது? அழகாக இருக்கிறது. பாதரட்சைகள் இட்டு அவர்களுடைய பாதம் மிகவும் அழகாக இருக்கிறது. எவ்வளவு அழகுன்னா என்ன அர்த்தம்? இங்கே இருக்கிற என்னதான் பெரிய பெரிய உலக அழகின் பேர் வாங்கினவங்களாம் இருந்தாலும் தேவ பிள்ளைகளோட வாழ்க்கை மாத்திரம் எப்படி இருக்கிறது? அழகாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவ பிள்ளைகளுக்காக தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களும் மிகவும் அழகாக இருக்கிறது. அதனால தான் தேவன் என்ன செய்கிறார்? நம்மை வெறும் குமாரத்தியை வைக்கல, ராஜகுமாரத்தியாய் மாற்ற விரும்புகிறார். இந்த ராஜகுமாரத்தியோட குவாலிட்டியில் 2 பேரை வைத்து ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 2 பேரை எஸ்தரின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஒருத்தி யாருன்னா வஸ்தி. வஸ்தியோட வாழ்க்கை நிராகரிக்கப்பட ஒரே காரணம் என்னன்னா, அவங்களுக்குள்ளே இருந்த பெருமை, அவர்களுக்குள்ளே இருந்ததான தனிப்பட்ட எனக்கு தெரியும் எல்லாம் அப்படிங்கிற மேட்டிமை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் யாருக்கும் நான் பதில், அதெல்லாம் நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற கீழ்ப்படியாமை. அவர் யார்? அவருக்கு அந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு யாரை நினச்சிக்கிட்டாங்க? கணவரை நினச்சிக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது, அறியாமை, பொறுமையின்மை, இதெல்லாம் சேர்ந்து வஸ்தியுடைய வாழ்க்கை நிராகரிக்கப்பட்டது அகாஸ்வேரு ராஜாவால். ஆனால் எத்தனையோ பெண்கள் அங்கே வந்தாங்களாம். எப்படியாவது ராணியாக என்னன்னா பெரிய ராணி ஆகிட்டாங்க. ஒரு பெரிய விஷயம். 128 தேசத்துக்கு ராணினா எப்படி இருக்கும்? அதனால் எல்லாம் அவங்கள எப்படியோ அலங்காரம் பண்ணாங்க. எஸ்தர் மாத்திரம் ஒன்றும் பண்ணார். ஏகாய் கொடுத்ததை மாத்திரம் தான் என்ன பண்ணாங்களாம், யூஸ் பண்ணாங்க. மற்ற எதையும் அவங்க கேட்கல. எல்லாருக்கும் எப்படி இருக்குது? ஆச்சரியமாக என்ன இவங்க எல்லாம் அவங்க ரொம்ப அழகானா அப்படியும் எழுதப்படலை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படியும் எழுதப்படலை. ஆனால் அவர்களை காண்கிறவர்களுடைய கண்கள் எல்லாருக்கும் என்ன செய்தது? தயவு கிடைத்தது. காரணம் என்ன? அவங்க பேசின விதம், அவங்க மன்றாடின காரியங்கள், அவங்க நடந்து கொண்ட விதம். தேவன் இன்னைக்கு ராஜகுமாரத்தியாக மாற்றணும்னா என்கிட்ட இருக்க பெருமை, பொறாமை, பொறுமையின்மை, கீழ்ப்படியாமை எல்லா ஆமையும் போனாதான் தேவன் என்ன செய்வார்? என்ன ராஜகுமாரத்தியாக மாற்றுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ எஸ்தரோட வாழ்க்கையில் அந்த அங்கீகாரம் கிடைக்க ஒரே காரணம், அவங்க என்ன செய்தார்கள்? பொறுமையினாலும் தாழ்மையினாலும் அன்பினாலும் பரிசுத்தத்தினாலும் தன்னை என்ன செய்தார்கள்? அலங்கரித்து கொண்டார்கள். அதனால தான் அவங்களை கர்த்தர் என்ன செய்தார்? உயர்த்தினார். அகாஸ்வேரு பார்க்குறாரு, அந்த வஸ்திக்கிட்ட பார்த்ததெல்லாம் அவங்க ஏற்கனவே ஒரு ராஜாவுடைய மகள், அதனால் பார்த்ததெல்லாம் பெருமையும் பேசின வார்த்தைகள் எல்லாம் தர்க்கமுமாய் காணப்பட்டது. சண்டை போடுற வார்த்தை தான் அந்த அம்மா பேசுகிறாங்க. வாய் திறந்தால் சண்டை வந்துருக்கும். அதனால தான் பாதி நேரம் குடிச்சிக்கிட்டே இருப்பார் அவர். ஹிஸ்ட்ரியை பார்த்திங்கன்னா தெரியும். கர்த்தருடைய பரிசுத்த நானும் எஸ்தர் என்ன பண்ணாங்க? எல்லாவற்றிலும் தாழ்மையாக அமைதியாக பொறுமையாக பேசுகிறத பார்த்தோன்னே ராஜாவோட கண்களே எஸ்தருக்கு தயை கிடைத்தது என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை, நம்ம ராஜாவோட கண்களில், நம்ம இயேசு ராஜாவோட கண்களில் நமக்கு தய வேண்டும் என்றால் நாம் ராஜகுமாரத்தியாக மாறணும். ராஜகுமாரத்தியாக மாறுறதுக்கு நான் என்ன செய்யணும்? என்னுடைய எல்லாமே மாறணும். என்னுடைய நடை, உடை, பாவனை, குணங்கள் எல்லாமே மாறணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ தான் தேவன் என்ன செய்வார்? ராஜகுமாரத்தியாய் மாற்றி அவருடைய ராஜ்யத்தில் அவர் பக்கத்தில் நம்மளை உட்கார வைப்பார். அதனால் இந்த நாளில் நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தின்படி ராஜகுமாரத்தை உள்ளாக பூரண மகிமை பொருந்தினவள் என்று சொன்னபடி நம்மை காத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.